வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 15 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் அண்ட் பேசிக் சோலார் ஆஃப் கிரிட் கொடுத்துருக்கோம். இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் அண்ணா நகருங்கிற ஏரியாவில் இருக்க பிஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட்டுங்கிற ஒரு கமர்ஷியல் பிளேஸ். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து 2 years ஆகிடுச்சு. ஸோ இங்கே இபி பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை மந்த்லி 40,000 to 50,000 பே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்காக நம்ம சோலாருக்காக அப்ரோச் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 60 to 70 யூனிட் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு பிளான்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு இவி பில் மேக்ஸிமம் குறையும். இதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு 15 கிலோவாட் சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஐயில் கிரவுண்ட் மவுண்டட் ரூஃப்டாப் மவுண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு கொடுத்துருக்கோம். இது பியூர் ஜிஐ தான். ஸோ ப்ரீ கோட்டட் ஜிஐ தான் கொடுத்துருக்குறோம், ப்ரீ கால்வனைஸ்டு ஜிஐ. இது கொடுக்கறது மூலமாக என்னென்னா உங்களுக்கு கரோஷன் ஆகாது. ஸோ ஜிஐ மேக்ஸிமம் கரோஷன் ஆகாது, ப்ளஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூஃப் டாப்பில் பேஸில் நிறுத்தி அதுக்காக காங்கிரீட் பில்ட் பண்ணி, ஸோ ஒன் டே காங்கிரீட் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டே பேனல் ஏற்றி நம்ம வந்து இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டுக்கு நம்ம வந்து மோனோ பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்த மெட்டல் ஷீட் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் ஷீட் ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து ஒரு பேனல் இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்காக செப்பரேட்டாக அலுமினியம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜை வீடியோ. இது வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்து சோலார் நெட் மீட்டருக்காக அப்ளை பண்ணி டிஎன்இபியில் அப்ளை பண்ணி நெட் மீட்டர்லாம் வச்சதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து சைட்டோட ஓனர் வந்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எடுத்த பூஜை வீடியோ தான். இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோவாட் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரோவாட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி பக்காவாக ஏசிடிபி டிசிடிபி ப்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து இன்க்ளூடிங் எஸ்பிடி ஏபிபி ஸ்விட்சு. ஸோ இதுக்கான ப்ரொடக்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம டிபியிலேருந்து கீழே செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கொண்டு வந்திருக்கோம். யூஜி கேபிள் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 10 ஸ்கொயரும் யூஜி கேபிள் அளவு ஒரு காப்பர் யூஜி கேபிள் கொண்டு வந்து செப்பரேட்டாக இன்வெர்ட்டருக்கும் டிபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனி ஒயரிங்கே பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏன்னா இது வந்து கமர்ஷியல் ப்ளஸ் வந்து இதில் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் திங்ஸ் எல்லாமே நிறையா ஸ்டோர் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஃப்யூச்சரில் வந்தாலும் இன்வெர்ட்டர் சைட்லேருந்து எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுனால செப்பரேட்டாகவே இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபியிலேருந்து ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஏசி ஒயரிங் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே 4th ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம வந்து செப்பரேட்டாகவே ஒயரிங் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏசி ஒயரிங் கொண்டு நம்மளே இதுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி தான் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்சுலேஷனுக்கு அப்புறம் இந்த மீட்டரெல்லாம் வச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான். இதுக்கு வந்து நம்ம வந்து லைட்னிங் அரெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ லைட்னிங் அரெஸ்ட் கொடுத்து அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி கொடுத்து செப்பரேட் எர்த்திங் அது கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேனல் எர்த்திங். பேனல் எர்த்திங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அலுமினியம் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அலுமினியம் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி 3 பிளான்ட்டு செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அது எல்லாமே ஒன்றா இன்டர்லிங்க் பண்ணி அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்டட் எர்த் ராட் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே கெமிக்கல் கொடுத்து அதுக்கான எர்த் ராட். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஸ்ட்ரிப்பை ஹோல்ட் பண்ணியிருக்கிற இன்சுலேட்ரு. இது வந்து நம்ம பீங்கானில் கொடுத்து வாலில் ஸ்க்ரூ பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலோட மவுண்டிங் பேனலோட டீட்டெயிலுங்கிறது. ஸோ இந்த பேனல் வந்து நம்ம வந்து லாங்கியில் 455 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து மோனோவில் ஆஃப் கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். லாங்கி பிராண்டில் இருக்க மோனோ ஆஃப் கட்டில் 455 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மோனோவிலே ஆஃப் கட் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு கம்மியான ஆம்பியன் கம்மியான வெளிச்சத்துலேயுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒயரிங் கனெக்ஷன். ஸோ 3 ஸ்ட்ரிங்லேயுமே செப்பரேட்டாக தனியாக ஒயரிங் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெர்ட்டரோட லிங்க் பண்ணி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதே இதில் தான் கீழே வந்து நம்ம ஆஃப் கிரிட்டுக்கான செட்டப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போயிருக்கோம். இப்போ மேலே பேனல்லேருந்து வர இது வந்து 2 ஸ்ட்ரிங்காக கொடுத்து அதுக்கான ஒயரிங் ப்ளஸ் இது வந்து நீங்கள் பார்க்குறது இப்போ ஏசியோட ஒயரிங், கீழே கிரிட்லேருந்து வர ஏசியோட ஒயரிங். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 10 ஸ்கொயரும் யூஜி காப்பர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேனல்லேருந்து வர டிசியில் எல்லாமே இது இன்வெர்ட்டருக்குள்ளே போயிட்டு கன்வர்ஷன் ஆகி அது மூலமாக வந்து நமக்கு ஜென்ரேஷன் ஃபேக்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதில் இருக்க டிஜிட்டல் டிஸ்பிளேல வர டேட்டாஸு. இந்த இன்வெர்ட்டரை வந்து நம்ம வந்து இன்டர்நெட்டோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெட்டு மூலமாக நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து இந்த இன்வெர்ட்டருக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஸோ எவ்வளோ ஜென்ரேஷன் வருது,
இதில் ஏதாவது ஃபால்ட்டோ இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் வந்துடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த இன்வெர்ட்டரோட டேட்டாஸ். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரோவாட் இன்வெர்ட்டர்ஸ் தான். இப்போ அந்த க்ரீன் லீஃப் மாதிரி அதில் டிசைன் வரும். ஸோ அது வந்து நம்ம இன்வெர்ட்டர் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே இந்த இன்வெர்ட்டர் மூலமாக ரன் ஆகிற லோடு. இங்கே வந்து மொத்தம் ஒரு 2 விஆர்வி ஏசி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அண்ட் லிஃப்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு 3 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து லோடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டே டைமில் யூஸ் ஆகிற மேக்ஸிமம் லோடு எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த சோலார்லேருந்து ஜென்ரேட் ஆகி கொடுத்துருது. இதுலேருந்து கிடைக்கிற எக்ஸஸ் எனர்ஜியை நம்ம வந்து கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட இபி பில் குறையும். ஸோ நமக்கு தேவையான சோலார் பவரை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். நமக்கு மிஞ்சினதை நம்ம இபிக்கு கொடுத்து நம்ம இபி பில்லையும் குறைச்சிக்கிறோம். இது மாதிரி வந்து நீங்கள் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட யூசேஜை விட, நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜை விட உங்கள் எக்ஸ்போர்ட் வேல்யூ அதிகமாக இருந்தது, நீங்கள் கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இபி பில்லே வராது. இபி பில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆகிடும். நீங்கள் மினிமம் யூசேஜ் இப்போ இது மாதிரியான கமர்ஷியல் சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் யூசேஜுக்காக ஃபிக்ஸட் சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸை தவிர மற்றபடி இதில் வந்து நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பே பண்ண தேவை இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் டே டைமில் ஜென்ரேட் பண்ணி ஒரு 100 யூனிட் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் கிரிட்டுக்கு கொடுத்துட்டு நைட் டைமில் அதுலேருந்து நீங்கள் ஒரு 50 யூனிட்ஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து டேலி ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து அதுலேருந்து எந்த விதமான இபி பில்லுக்கான எந்த இதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் இபி பில் பே பண்ணுறதுக்கு தேவை இருக்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டே டைமில் இருக்க இந்த சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து சோலாரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஷாப் வந்து உங்களுக்கு டே டைமில் சப்போஸ் இபி சப்ளை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு பவர் பேக்கப்காக வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக சோலார் இன்வெர்ட்டர், சோலார் பேட்டரி கொடுத்து மேலேருந்து சோலார்லேருந்து வர பவரை வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வச்சுருக்க மீட்ரு ப்ரொவிஷன் தான். இப்போ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்டோர் ரூமுக்கான பவர் சோர்ஸ் தான் அது. ஸோ ஸ்டோர் ரூமில் வந்து என்ன பவர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதுக்காக வந்து ஒரு யூடிஎல்ல ஹீலியாக் மாடல் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம், சோலார் இன்வெர்ட்டர் அண்ட் சோலார் பேட்டரி. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டே டைமில் இபி இல்லாததுக்கு பவர் பேக்கப்புக்காக நம்ம வந்து இதை வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் சோலார்லேருந்து ஜென்ரேஷன் இபி இல்லாதனால சோலார்லேருந்து ஜென்ரேஷன் வராதப்போ இது மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் வரும்போதும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வந்து 170 AH 100 மாதம் வாரண்ட்டி. ஸோ 100 மந்த் வாரண்டியில் இந்த பேட்டரி கொடுத்துருக்கோம். சோலாரில் மேக்ஸிமம் எல்லாமே 60 மந்த் வாரண்ட்டி. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 மந்த் வாரண்டியோட வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கு சோலார்லேருந்து மேலேருந்து வர பவர் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அட் த சேம் டைம் வந்து சிஸ்டம் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுத்துட்ருக்கு. இது மூலமாக இங்கே இருக்கிற சிஸ்டம், சிசிடிவி கேமராஸ், பேசிக் லைட்டிங், பேசிக்காக இருக்க ஃபேன்ஸ், ஸோ இது எல்லாமே இது மூலமாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது சார்ஜ் ஆகிறதுக்கும் ஆன பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார்லேருந்து எடுத்துக்கிறது தான். சோலார்லேருந்து எடுத்து அதுலேருந்து சார்ஜ் ஆகிற மாதிரி தான் நம்ம இதுவும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சூப்பர் மார்க்கெட் இப்போ டே அண்ட் நைட் இருந்தாலும் வித்தவுட் இபி இல்லாமல் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கான சப்ளைஸ் எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் இதில் பார்க்குறது இந்த சூப்பர் மார்க்கெட்டோட டிபி. ஸோ இந்த டிபியிலேருந்து தான் நமக்கு வந்து சோலாருக்கு செப்பரேட்டாக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் மேலே பார்த்த அந்த யூஜி கேபிள் இங்கே தான் வரும். ஸோ இந்த யூஜி கேபிள் வந்து இதில் கொடுத்துட்டு இதுக்கு செப்பரேட்டாக சோலாருக்காக செப்பரேட்டாக வந்து ஒரு 63 amps 4 pole எம்சிபி யூஸ் பண்ணியிருப்போம். இதை ஆஃப் பண்ணுறது மூலமாக இன்வெர்ட்டர் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக செப்பரேட்டாக கீழே ஒரு டிசி கீழே ஒரு 63 amps எம்சிபியும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சோலார் நெட் மீட்டர். இந்த மீட்ரு தான் வந்து நம்ம இபியில் அப்ளிகேஷன் கொடுத்து இபியோட ப்ராசஸோடு இதை நம்ம பண்ணி கொடுக்குறது. இதில் வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட், நெட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பார்க்குறது வந்து ஈவினிங் 4:30 ஆன டேட்டா தான் இது. ஈவினிங் 4:30 ஆகுது டைம், அதிலே இருக்கும் டைம், டேட் எல்லாமே இது வந்துடும். 13/11/2021 இந்த டேட்டில் நம்ம வந்து இந்த டேட்டா எடுத்தது.
இது நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 183 யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். 35 யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 183லேருந்து 35 மைனஸ் பண்ணிட்டு 147க்கு தான் நம்ம வந்து இபி பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால தான் நமக்கு வந்து இபி பில் குறையும். நெட்டில் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து வருதோ அதுதான் நம்மளோட இபி பில். இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு நெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இதோட மொபைல் இன்டர்ஃபேஸ். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இதில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலையே. இந்த இன்வெர்ட்டர் வந்து இன்டர்நெட்டோட லிங்க் பண்ணியிருக்க மாதிரி தான். இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறது எல்லாமே நம்மளோட எக்ஸிஸ்டிங் சைட்ஸு. ஸோ இதில் இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் கொடுத்துட்ருக்கு, எந்த டைமுக்கு என்ன பவர் ஜென்ரேஷன் கொடுக்குது, டேட்டில் என்ன, மந்த் என்ன, இயரில் என்ன அப்படிங்கிற மாதிரி த்ரூ த டேட்டா ஃபுல்லாகவே இதில் வந்து நம்ம வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. இது வந்து 2 மந்தோட டேட்டா. ஒரு மந்த்து 600 வந்திருக்கு, இன்னொரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 500 யூனிட்ஸ் வந்திருக்கு. இயர்லி டேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் மூலமாகவே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.